和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，多想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越入海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在，自成一派，任谁安排，为民主宰。ஆனா கேங்ஸு கண்டிப்பா ஒரு நாள் அந்த மாளிகையை அழிச்சே தீரும். கூட்டத்துல அவங்களுடைய அனுமதி இல்லாம அந்த மாளிகையை தாக்குறது ஏத்துக்க முடியாத விஷயம் வேற சொல்லி இருக்காங்க. குருவே, லியோக்ஸின் மாளிகையை அழிக்கிறதுக்கு எத்தனை உயிர் போனாலும் தப்பு இல்ல. அதோட யார் இறந்தாலும் அந்த பழிய நாம லியோக்ஸின் மாளிகை மேலேயே போட்டுருவோம். அதனால நாம தாராளமா தாக்கலாம். ஷூஷன் இப்படி அமைதியா இருக்க கூடாது. லியோக்ஸின் மாளிகையை தாக்குறதுக்கு இதை விட ஒரு சரியான நேரம் அமையாது. இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்து எப்ப தாக்க முடியும்னு தெரியல. இது ஷூஷனுக்கு பெரிய அவமானம். போதும், நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? அப்பாவி மக்களை கொல்ல சொல்ற. தப்புதான் குருவே, குருவே என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை அவங்க அப்பாவி மக்கள் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோன்னா கொல்ல வேண்டான்னு சொன்னவங்களே கொல்ல சொல்லிடுவாங்க. ஏன் இன்னைக்கு இந்த மாளிகை ரொம்ப வினோதமா இருக்கு? இந்த இடத்தை நான் இப்படி பார்த்ததே இல்ல. ஆமா, இந்த மரங்கள் எல்லாம் இந்த நேரத்துக்கு பச்சை பசேல்னு தான் இருக்கணும். எந்த நேரத்திலையும் இந்த மரங்கள்லாம் இப்படி இருக்காது. ஆனா நாம வர நேரத்துல இந்த மரங்கள்லாம் எதுக்காக இப்படி மாறணும்? நீ சொன்ன மாதிரி சியோன் மாளிகைக்கு வர்றது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. சரி, முதல்ல நம்ம உள்ள போலாம். எங்களை தலைவர்கிட்ட கூட்டிட்டு போ. இடத்துக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு தெரியும். உங்களை வரவேற்கிறேன். உங்களோட பேர்களை சொல்றீங்களா? நான் தான் ஷீலிங் வேன். என் பேரு பாய்குவே. நாங்க வரும்போது கதவு திறந்திருந்தது, அதனாலதான் உள்ள வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. இந்த சியூன் மாளிகையோட கதவுகள் எப்பவும் எந்த நேரமும் திறந்துதான் இருக்கும். மருத்துவ உதவிக்கு வர ஆட்கள் அவங்க எப்ப வேணா உள்ள வந்து எங்க உதவியை கேட்டு வாங்கிக்கலாம். கதவு கிட்ட இருந்த மரம் வாடி போய் இருந்தது. அந்த மரங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது ஒரு பெரிய பிரச்சனை.
மாளிகைக்கு வெளியில ஒரே ராத்திரியில எல்லா வளங்களும் போயிடுச்சு. அது போனதுக்கான காரணமும் எங்களுக்கு தெரியல. ஆனா நல்ல விஷயம், மாளிகைக்குள்ள இருக்கிற செடிகள் எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கு. ம், இங்க இருக்கிற யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க யாருக்கும் காது கேட்காதா? அப்படி இல்ல, இங்க இருக்கிறதுல சில பேரு திருடர்களா இருந்தாங்க, அப்புறம் சிலர் கைதிகளா கூட இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் மோசமான கடந்த காலம் இருக்கு. அவங்க இங்க வந்ததுக்கு காரணமே நோய்களை குணப்படுத்திக்கதான். குணமானதும் இந்த இடத்துக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க. அவங்க தவறுகளை மறந்துட்டு இந்த இடத்துக்கு சேவை செய்வாங்க. இப்ப இங்கேயே தான் இருக்காங்க. தன்னை யாராவது பாத்திர போறாங்களோன்ற பயத்துல தான் முகக்கவசம் போட்டிருக்காங்க. அதனால வெளியாட்களோட அவங்க பேச மாட்டாங்க. அப்படின்னா நீங்க திருடர்களுக்கு ஆதரவு கொடுக்கறீங்களா? அப்படியும் சொல்லலாம். இந்த சியூன் மாளிகையில நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்ல. இங்க எல்லாரும் நோயாளிகள், அவ்வளவுதான். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. நாங்க இங்க வந்திருக்கிறதும் ஒரு மருந்தை வாங்கிட்டு போறதுக்காக தான். இந்த இடத்தோட தலைவர் நான் இல்ல, நானும் இங்க வேலை தான் பாக்குறேன். தலைவர் இப்ப உக்சினி ஏரியில இருக்காரு. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்படி வாங்க. ம், நான் உள்ள தனியாவே போறேன். நீங்க எனக்காக காத்துட்டு இருங்க. சரி. ம். வாங்க. தலைவர் கியூ, மந்திர வளையமா? லியோக்சின் மாளிகையிலேருந்து வரீங்களா? அங்கிருந்து வர முதல் ஆள் நீங்க தான். உங்களுக்கு ஒரு மருந்து தேவைப்படுது, அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன மருந்துன்னு சொல்லுங்க. சிகப்பு பூ விஷத்துக்கு மருந்து. நீங்க சொன்ன விஷம் ரொம்ப ஆபத்தானது. நீங்க சொல்றத பார்த்தா நிலைமை கண்டிப்பா ரொம்ப மோசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க. விஷம் இருக்கிறது ஒரு 15 வயசு பையனோட உடம்புல. நீங்க அதுக்கான மருந்து கொடுத்தாதான் அவனை காப்பாத்த முடியும். உங்களுக்கு கண்டிப்பா நான் மருந்து கொடுக்கறேன். இதுதான் நீங்க கேட்ட மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி விஷத்தை வெளியே எடுங்க. கண்டிப்பா ஒரு திறமையான ஆள் உங்களுக்கு தேவை. அவங்களால மட்டும்தான் இந்த மருந்தை சரியா பயன்படுத்த முடியும். ஒருவேளை இதை செய்யறவங்களோட சக்தி குறைவா இருந்தா அந்த பையனோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் அந்த பையனோட உயிரை காப்பாற்ற முடியாது. இதை மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. இவ்ளோ சீக்கிரம் நீங்க என்கிட்ட மருந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுதான் எங்களோட வேலை. அதுக்கு தான் சியோன் மாளிகையில நாங்க இருக்கோம். மக்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு பையனுக்கு விஷம் கொடுக்கற மாதிரி தெரியல. அப்ப யார் இந்த விஷத்தை கலந்திருப்பா? இந்த சிகப்பு பூ விஷம் வேற யார்கிட்ட எல்லாம் இருக்கும்? நீங்க சொல்ற விஷம் இந்த சியோன் மாளிகையில மட்டும்தான் இருக்கும். ஆனா அதோட விஷத்தன்மையால பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சியோன் மாளிகையில அதை தடை செஞ்சிட்டோம். அதனால இந்த பயங்கரமான விஷயம் யாருக்கிட்டையாவது இருக்குன்னு நினைச்சா எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த விஷம் மத்தவங்க கையில எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த சியோன் மாளிகைக்குள்ள நுழைஞ்சு இந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு போனான். அவன் யாரு? அது கேங்ஸோவோட தலைவன் ஜூயுங் தான். அந்த மாளிகையில எல்லாரையும் கொன்னுடு.
அந்த பழி லியோக்ஸின் மாளிகை மேல விழும். அந்த வாளையும் திருடிடு. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட நான் இன்னொரு உதவி கேட்கலாமா? பாய் அவர்களே, பாய் அவர்களே, வி உங்களை உள்ள வர சொல்றாங்க. ஹியூனார், உனக்கு மருந்து கிடைச்சிருச்சா? கோய், சியுன் மாளிகையில இருக்கிற மருந்துகளை நீங்க பாக்குறப்போ ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமா, கேங்ஸுல கூட இந்த மாதிரி நான் நிறைய செடிகளை வளர்த்திருக்கேன். ஹியூனார், எதுக்காக இப்படி கேட்குற? ஒன்னு தெரியுமா, பல வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் இந்த மாளிகையில தான் இருந்திருக்காரு. இங்கிருந்து போகும்போது அவர் நிறைய மருந்துகளை எடுத்துக்கிட்டாரு. அதுல சிகப்பு பூ விஷமும் ஒண்ணு. கேங்ஸுல நான் அவ்வளோ நாள் இருந்தோம், அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. தலைவர் கியூ என்ன சொன்னாருன்னு தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிகப்பு பூ விஷத்தை இங்க தடை செஞ்சுட்டாங்க. லியோக்ஸின் மாளிகைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இளவரசரும் அந்த விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இந்த விஷத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க? நீங்க லியோக்சியன் மாளிகைக்கு எதிரா வேலை செய்யலன்னு எப்படி நம்ப சொல்றீங்க? ஹியூனார், உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்க. நான் உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல. நானும் உன்ன மாதிரி தான். தலைவர் எதிர்த்து என்னால பேச முடியல. கேங்ஸு பள்ளி லியோக்ஸின் மாளிகையை தாக்க போறாங்க. ஹியூன், நீ அங்க திரும்பி போகாத. தைரியமா உண்மையை சொல்றீங்க? நான் தலைவி கிட்ட உண்மையை சொன்னா உங்களை கொன்னுடுவாங்கன்னு பயம் இல்லையா? நான் சாகலாம், ஆனா நீ சாக கூடாது. உங்களை எனக்காக கவலைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு எப்பவாது என் மேல ஆசை வந்திருக்கா? நான் உன்கிட்ட போய் சொன்னேன், ஆனா நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. கோய், எனக்கு நல்லா புரியுது. நாம அடுத்த தடவை சந்திச்சா நாம எதிரிகளா இருப்போம். என்ன நடந்தாலும் எனக்கு பாவம் பார்க்காதீங்க. ஹியூன் பின்னாடி போ. ஒருவேளை அவ பாய் குய்ய கொலை பண்ணலன்னா நீ அவங்க 2 பேர் கதையும் முடிச்சிரு. நீங்க என்ன 2 பேரையும் கொல்ல சொல்றீங்களா? என் கையில இருக்கிறது மந்திர பணியில இருந்து ஜாங் எடுத்த விஷம். இத நீ அவளுடைய வளையத்துல சேர்த்துற. 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. யூனுக்கு விஷம் வச்சு அவ மட்டும் இறந்துட்டானா கூடவே பாய் குயும் இறந்துடுவான். அக்கா குய், உங்களால முடியலன்னா இந்த வேலையை நான் செய்யறேன்.
வெளியே வா. அக்கா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இத கூட நான் கண்டுபிடிக்கலனா எதுக்காக நான் இந்த மாளிகையில இருக்கேன்? சரி சொல்லு, இந்த முறை என்ன வேலைக்காக இங்க வந்த? அது நீங்க பாய்குய கொல்லாம விட்டா தலைவி என்ன கொல்ல சொன்னாங்க. ஒரு நாள் நான் துரோகியா மாறினா என்ன கொன்னுடுவியா? அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் எப்படி உங்களை கொல்லுவேன்? இத்தனை வருஷமா நீங்க என்ன தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என்னதான் நம்ம யார் மேலயும் பாசம் வைக்க கூடாதுன்னாலும் நாம ஒன்னாவே வளர்ந்தோம். நீங்களும் நானும் அக்கா தங்கச்சி மாதிரி. நான் இங்க வந்தது ஒருவேளை நான் இல்லாம வேற யாரையாவது தலைவி அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க உங்களே கொண்டிருப்பாங்க. சரி சரி, பேசுறத நிறுத்திட்டு நாம திரும்பி போனாதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. ம். வா, இவரை தூக்கு. சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு வா. பாய் அவர்களே, எழுந்துட்டீங்களா? தலைவர் கியூ, வாங்க, உங்க நாடிய பாக்குறேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லாதீங்க. உங்க கூட வந்த பொண்ணு தான் என்கிட்ட உங்களை காப்பாத்த சொல்லிட்டு போனாங்க. உங்ககிட்ட நான் இன்னொரு உதவி கேட்கலாமா? சரி, கேளுங்க. இந்த இடத்துக்கு வரும்போது என்கிட்ட ஒருத்தர் இங்க நல்லவங்க இல்ல கெட்டவங்க யாரும் இல்ல, எல்லாரும் நோயாளிங்கன்னு சொன்னாரு. அது உண்மைதான். எல்லாரோட உயிரையும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அப்போ சீன் மாளிகையில யாராவது தாக்கப்பட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துவீங்களா? இல்ல அவங்க வெளியாட்கள்னு காப்பாத்தாம சாகட்டும்னு விட்டுருவீங்களா? இது என்ன கேள்வி? அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. சந்தோஷம் தலைவர் கியூ. நான் என் கூட வந்தவரை குத்த போறேன். அதுக்கப்புறமா உங்களால அவரை காப்பாத்த முடியுமா? நீங்க சொன்ன மாதிரியே அவரை நீங்க காப்பாத்திடுவீங்களா? அப்படி செஞ்சா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன். நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஒண்ணு வாழணும் இல்ல சாகணும்னு தான் வருவாங்க. ஆனா நீங்க அவரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவரை காப்பாத்த சொல்றீங்க. நீங்க ரொம்ப வினோதமா இருக்கீங்க. நான் அவரை கொன்னாகணும், ஆனா அவரு சாகக்கூடாது. நீங்க உங்க கடமைய மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். உங்களால முடிஞ்ச முயற்சியை செஞ்சு அவரை காப்பாத்துங்க. பாய் அவர்களே, பாய் அவர்களே, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் அவளை பார்க்க போறேன். அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நீங்க இப்ப நல்லா ஓய்வு எடுக்கணும். என்னதான் உங்க காயம் சரியானாலும் உங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் போயிருக்கு. நீங்க பலவீனமா தான் இருப்பீங்க. ஆனா நீங்க எப்படி என்ன காப்பாத்துறீங்க? இவ்வளவு சீக்கிரத்துல நான் எப்படி குணமான?
அப்படின்னா நீங்க சொன்ன அந்த மாய மருந்தை என் மேல பயன்படுத்துனீங்களா? மாய மருந்து எங்களோட விலை உயர்ந்த பொக்கிஷம். அதை பயன்படுத்தி எந்த நோயை வேணாலும் குணமாக்கலாம். நாளைக்கு தேவையான மருந்தையும் தயாரிச்சுட்டேன். நீங்களும் இங்கேயே தாராளமா ஓய்வு எடுக்கலாம். நான் கிளம்புறேன். அந்த மாளிகையில எல்லாரையும் கொன்னுடு. அந்த பழைய லியோக்ஸின் மாளிகை மேல விழும். அந்த வாளையும் திருடிடு. சியூன் மாளிகைய மொத்தமா அழிச்சிட்டோம்னா அப்புறம் லியோக்ஸின் மாளிகையை தாக்க நல்ல காரணம் கிடைக்கணும் சொல்றாரு. இதுக்கு வேற வழியே இல்லையா? எனக்கு தண்டனை கொடுங்க. பொறுப்பில்லாதவன், பொறுப்பில்லாதவன். இந்த விஷயம் சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ கேங்ஸுவுக்கும் மொத்த உலகத்துக்கும் ஆபத்து. குருவே, நான் அதை தடுத்து நிறுத்துறேன். குருவே, நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க. இத பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் நான் மண்டிட்டு தான் இருப்பேன். பொறுப்பில்லாதவன், 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 பொறுப்பில்லாதவன். கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? சீக்கிரமா வாங்க. அட சீக்கிரம் வந்து கதவை தரங்க. காப்பாத்துங்க. சூரியன் அவர்களே, தலைவரே, சூரியன் அவர்களே, லியோக்ஸின் மாளிகையில எல்லாருமே தாக்கப்பட்டிருக்காங்க. ஷயன் ஹாங் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த மாளிகையை தாக்கி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அடுத்தது உங்களையும் என்னையும் கொல்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா? நீங்க சரியா சொன்னீங்க. நாங்க இப்பவே சூஷனுக்கு போய் சாங்மாய் கிட்ட பேசுறோம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சூஷனோட முடிவுக்கு காத்துட்டு இருந்தா அப்புறம் நமக்கு ரொம்ப தாமதமாயிடும். இவங்க எல்லாரையும் நேரா நீர்க்குகைக்கு கூட்டிட்டு போ. சரி அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது? கிளம்பிடலாம். வா. ம்.
இன்னும் அது திறக்கல. இந்த அந்து பூச்சி தான் நாம பனிப்பூட்டை திறக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் நெருப்பு சக்தி கிடைச்சிருச்சுன்னா நாம சுலபமா அதை திறந்துடலாம். எதுக்கும் நீ தலைவரே, இந்த இடத்த சரி பண்ணி வச்சிரு. சரி. நான் திரும்ப போய் இந்த பூச்சியை கவனிச்சிட்டு வரேன். அண்ணா, என் முகம் நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கு. வா, நம்ம இதுக்குள்ள போலாம். அண்ணா, அங்க பாரு. தாமரை பூ அங்க பாரு. இங்க ரத்த வாடை அடிக்குதே. அதோ அதுல இருந்து தான் வருது. என்ன இது? இது குருதி மணலாச்சே. போன தடவை என்னோட வாழை கட்டுப்படுத்துற பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரகசியமா நான் குருவோட புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சேன். அதுல இத பத்தி போட்டிருந்தது. இந்த மணல் எந்த இடத்துல அதிக கொலை நடக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அந்த புத்தகத்துல நான் படிச்சேன். தெரியாம தொட்டுட்டேன். முடிவி முடிவி. இப்ப என்ன பண்றது? போயிடலாம் வா. சீக்கிரம் சீக்கிரம். தலைவரே, நம்மளுடைய அடுத்த அடிமை மக்கள் படகுல வந்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ இதுக்குள்ள என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால தப்பிக்க முடியாது. அந்த பனிப்பூட்டை உடைக்கிறதுக்கு இன்னமும் எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. பாதுகாவலர் ஜாங் அவர்களே, ஜாங் அவர்களே, சியோன் மாளிகையிலிருந்து தகவல் வந்திருக்கு. நீங்க தூதுவனை கண்காணிக்க சொன்னீங்கல்ல, அவரை பத்தின செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு தூதுவன் என்ன ஆனா? 2 பேரும் ஒன்னாதான் போனாங்க. ஆனா வந்தது என்னமோ ஒருத்தர் தான். நீ போய் பாரு, அவங்க நம்மள ஏமாத்த முயற்சி பண்றாங்க. அவங்க போயிட்டாங்க. யாரும் இல்ல.
இது ரொம்ப மோசம். இத நான் உடைக்க போறேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகுதுன்னு பாக்குறேன். அவசரப்பட்டு உடைச்சிடாதீங்க. தலைவி, யுனார், நீ என்ன ஏமாத்தல. இந்த வேலை உனக்கு சுலபமா இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ நேர்மையா இருக்கன்னு தெரிஞ்சிருச்சு. இளவரசர் மட்டும் ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டா அந்த பெருமை உன்னதான் சேரும். இல்ல தலைவி, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், வேற எதுவும் செய்யல. குருக்கியோ இந்த மருந்தை என் கையில கொடுக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னதான் இந்த மருந்து இளவரசரை குணப்படுத்தினாலும் இந்த விஷத்தை வெளியில எடுக்கிறவங்க திறமசாலியா இல்லாம அவங்களுக்கு சக்தி குறைவா இருந்தா அது இளவரசரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. எதுக்கும் யோசிக்கிறது நல்லது. நீங்க உங்க சக்தியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க உடம்புலயும் அந்த கொடிய விஷயம் ஏறி இருக்கு. உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருந்ததால தான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகல. ஆனா இதுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுவே உங்க உயிருக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் விளைவுகளை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பசங்க இல்ல, இருந்திருந்தா நீங்க இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. இவன் சிரிப்பை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவன் அழுதா அதை விட ஒரு சோகம் எனக்கு இந்த உலகத்திலேயே கிடையாது. இவனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். அதுக்காக நானே இறந்தாலும் சரி, இவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை தியாகம் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். அம்மா, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? நான் நல்லதா இருக்கேன். நீயும் மாளிகை கூட்டிட்டு போய் இவனை ஓய்வெடுக்கவை. சரி, நீ போப்பா. தலைவி, உங்களுக்கும் ஓய்வு தேவை. நீ போய் இளவரசருக்கு சூடா தேநீரை தயார் பண்ணு. நிஞ்சாவத்தா, இளவரசே, அவங்கள விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? இவங்களை ஏன் பிடிச்சீங்க? இளவரசே, தலைவி உங்களை ஓய்வெடுக்க சொன்னாங்க. இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இளவரசே, எங்க குளிரா இருக்கு. நீங்க மாளிகைக்கு போய் ஓய்வெடுக்கணும். கூட்டிட்டு போங்க. இளவரசே, இளவரசே, போகலாம். அது யாரு? அவங்கதான் யுமேஜியோ, அவங்களோட தலைவி. அப்புறம் யூயிங்ஸி யூயிங்னாவோட அம்மா. அது இவங்க தானா? யுனார், நீ இளவரசருக்கு சூடா தேநீர் கொண்டு போ. சூஷம் கிட்ட இவளை என்கிட்ட கூட்டிட்டு வர சொல்லு. சரி தலைவி.
அந்த பூச்சியா? ஹேய், என்ன பேசுற? நான் பூச்சியா? நான் தான் இருள் தங்க பூச்சி. நான் இருள் நகரத்தோட தலைவன். இருள் நகரமா? அப்போ நீங்க தான் இந்த பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்துறதா? இருள் நகரம் ஜாங்கோட இடம் தானே? அப்ப நீங்களும் ஜாங் மாதிரி மோசமான ஆள் தான். உங்களை இப்பவே உடைக்கிறேன். இரு, நான் ஒரு கூட வேலை செய்யறேன்னு சொல்லவே இல்லையே. அவரு என்னோட எதிரி. எதிரியா? ம். சரி, நீங்க எந்த காரணத்துக்காக இந்த பந்துக்குள்ள இருக்கீங்க? அதுவா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம பறந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு மோசமான ரத்த வார அடிச்சுது. அதுக்கு பின்னாடியே போய் பார்த்தா அது நேரா ஒரு குகைக்குள்ள போய் விட்டுது. நான் தடிக்குது. என்ன இடம் இது? நான் திரும்ப போறேன். பார்த்தா அந்த குகைக்குள்ள எல்லாரும் உயிரோட இருந்தாங்க. அந்த நேரத்துல எனக்கு எந்த வேலையும் இல்ல. அதனால அவங்கள நான் காப்பாத்தினேன். வருங்காலத்துல அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்களை குணப்படுத்துறதுக்காக அவங்கள இருள் நகருக்கு கூட்டிட்டு வந்தேன். சாங்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரியானா. யோஷியோட எலும்புகளும் நொறுங்கி இருந்தது, அதுவும் சரியாயிடுச்சு. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு, அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கே துரோகம்ன்ற விஷயத்த செஞ்சிட்டாங்க. எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்த மாயப்பந்த திருடி அதுக்கப்புறமா என்ன இதுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. என்ன வச்சுதான் பூச்சிகளை 2 பேரும் கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இருள் நகரத்தை அவங்க 2 பேரும் மொத்தமா எடுத்துக்கிட்டாங்க. என் மக்களையும் இதை வச்சுதான் கட்டுப்படுத்துறாங்க. இதை உடைச்சாதான் அவங்கள காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி. இதை உடைக்கிறதால எந்த நல்லதும் உனக்கு நடக்காது. என்னால மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் என்ன, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே எதிரி தானே. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை கண்டிப்பா அழிச்சிடலாம். என்னால உதவ முடியும். ஆனா இப்ப நான் ரொம்பவே பலவீனமா இருக்கேன். என்கிட்ட அவ்வளவு சக்தி இல்ல. ஆனா என்னால பூச்சியா மாதிரி ஒருத்தரோட காதுக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறமா அவரோட உருவத்தை எடுத்துக்கிட்டு என்னால நம்மளோட எதிரிய பழி வாங்க முடியும். இல்ல, என்னோட மக்கள் ஆபத்துல இருக்காங்க. அவங்கள நான் காப்பாத்தியே ஆகணும். ஒண்ணு செய்யலாம். அவங்கள காப்பாத்த நீங்க உதவி பண்ணீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு உதவுறோம். சந்தோஷம். சரி, இப்ப நான் 2 பேர்ல யார் காதுக்குள்ள வரட்டும்? நான் அழகான பொண்ணு இருந்தாலே நான் சந்தோஷமா வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ எனக்குள்ள வா. அப்ப சரி, முதல்ல அந்த பந்தை திறந்து வை. ஏய், ஜாக்கிரதையா பண்ணு. என் ரெக்கைகளை சேதப்படுத்திடாத. அண்ணா, உனக்கு எதுவும் ஆகலையே? நான் நினைச்சதை விட இது பயங்கரமா இருக்கே. அவனுடைய எண்ணங்கள். நான் சொல்றது கேளு. அவனோட அனுமதி இல்லாம அவன் எண்ணங்களை நீ பாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. அத யாரு சொல்றான்னு பாரு. யுவிங்னா, உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு அண்ணனா இல்ல, ஒரு வாலிபனா எனக்கு பிடிக்கும்.是因为你失控，陪我在夜里蠢蠢欲动。
许因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任。